நிதானமாக இருந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபம் ராசியை சொல்லலாம். இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. இவங்களை பொறுத்த வரைக்குமே பொறுமை, விடாமுயற்சி, நிலையான ஒரு தன்மை, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசிக்கு ஏற்றபடியே நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருந்து நினைத்ததில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த ரிஷப ராசி தான். அதே மாதிரி நீங்கள் ரிஷப ராசிக்காரரே நீங்கள் மெதுவாக செல்வதா மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சரியான பாதையில் கரெக்டான ரூட்டில் நீங்கள் உறுதியாக செல்லக்கூடிய ஒரு ராசிங்க. அதாவது உங்களுக்கு பொறுமை தான் உங்களுடைய பலமாக இருக்குது. ரிஷபராசிக்காரரு அப்படின்னாவே பொறுமை தான் அதிகம். அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருக்குது, ஒரு ஆயுதமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அதில் முடிக்கும் வரைக்குமே அதில் பின்வாங்காத ஒரு குணம் படைத்த ஒரு ராசி அப்படின்னா நீங்கள் தான். அதே மாதிரி நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நிலையான உறுதியை உங்களை நல்ல ஒரு வெற்றியாளராக எந்த ஒரு இடத்துலையுமே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த அற்புதமான ராசி அப்படின்னு சொன்னால் இந்த ராசி தான் சொல்ல முடியும். இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதே நேரத்தில் இது பார்த்திங்களா பூமி தத்துவ ராசியாக இருக்குது. இவங்க பொதுவாகவே ஒரு அமைதியான, பொறுமையான, திடமான ஒரு மனநிலை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் அழகான தோற்றம் மற்றும் இவங்க சாமர்த்தியம் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. நேர்மை, பிடிவாதம் மற்றும் கடின உழைப்பு, குடும்பத்தின் மீதான ஒரு அதீதமான ஒரு அன்பு இவங்களோட முக்கிய குணங்களாக சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிதானமாக செயல்படுவாங்க. தங்களோட முடிவுகளில் எப்பவுமே உறுதியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய வசீகரமான தோற்றம் பார்த்திங்களா பெரும்பாலும் அழகான முகம், கண்களை கொண்டிருப்பாங்க. கடின ஒரு உழைப்பாளியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க இலக்கை அடைய ரொம்ப விடாமுயற்சியோடு உழைத்து கொள்ளக்கூடிய ராசி. அதே நேரத்தில் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இவங்க பிறந்திருக்கிறதுனால கலை, இசை மற்றும் ஆடம்பரமான விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மீது பாசம் பார்த்திங்களா பெரியவங்கள் மீது ஒரு ரொம்ப அக்கறை, அரவணைப்பு கொண்டவங்க. இவங்களோட பொறுத்த வரைக்குமே பொருளாதார சிந்தனை, அதாவது பணத்தை சேமிப்பதிலும் சரி, சொத்து சேர்ப்பதிலும் சரி ஒரு திறமை மிக்க ஒரு ராசினே சொல்லலாம். அதே மாதிரி அமைதியை ரொம்ப விரும்புவாங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசியை சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே நிதானமாக செயல்படுவாங்க. தங்களோட முடிவுகளில் உறுதியாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது? ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன? மேலுமே நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே உங்களுக்கு பார்த்திங்களா மோட்டிவேஷனாக நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க நல்ல ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா ரிஷபம் ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கதையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் ரொம்ப புத்திசாலியாக, அதாவது பலசாலியாக ஆனால் நிதானமான ஒரு சுபாவம் கொண்ட ஒரு காளை இருந்துதான். அதே ஊரில் ஒரு சுறுசுறுப்பான ஆனால் பொறுமையற்ற ஒரு முயல் இருந்துதான். ஒரு நாள் பார்த்திங்களா ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க. மலையோட உச்சிக்கு யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்களாம். ஸோ போட்டியானது தொடங்கியிருக்கு. முயல் வேகமாக ஓடிருக்கு. ஆனால் பாதியிலேயே ஒரு நிழலில் அமர்ந்து ஓய்வெடுத்தது. ஆனால் இந்த காளையோ மெதுவாக தானே வருது, அது வருவதற்குள்ள நாம் நன்றாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தூங்கிருச்சான். ஆனால் அந்த ரிஷபராசிக்கார குணத்தை போலவே அந்த காளை தன்னோட நிதானமான உறுதியான நடையை நிறுத்தவே இல்லை. மெதுவாக இருந்தாலும் விடாமல் நடந்தால் இலக்கை அடையலாம் அப்படின்னு இது நம்புறதான். ஆனால் முயல் கண் விழிச்சு பார்த்தபோது அந்த காளை மலை உச்சியின் மேலே நின்று கொண்டிருந்ததாம். நிதானமும் விடாமுயற்சியும் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத இந்த காளையானது நிரூபிச்சுதாங்க. இப்படி தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுமே நிதானமாக இருந்து நினைத்ததை சாதித்து அதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசி தாங்க. சரி, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம், இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு ரிஷபராசி
அன்பர்களுக்கு அப்படின்னா காரிய தடை அனைத்துமே நீங்கும் வாரமாக அமைச்சிருக்கு. மேலுமே ராசி அதிபதி சுக்கிரனுக்கு பாக்கியாதிபதி சனியோட பார்வை இருக்குது. ஸோ இதனால் உங்களோட தனித்திறமையால் எதையுமே எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவு சவால்கள் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மாற்று இனத்தாரோட ஒத்துழைப்போட நீங்கள் கூட்டு முயற்சியில் நல்ல ஒரு வெற்றியை காண்பீங்க. ஜாமீன் பொறுப்பு ஏற்ற தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலைகள் அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. சில பேர்த்துக்கு வாழ்க்கை துணை மூலம் பெரும் பணம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் மாற்ற சிந்தனையானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். சில பேர்த்துக்கு தத்துபுத்திர யோகமானது ஏற்படுங்க. வழக்குகள் சமாதானத்திற்கு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வெகு விரைவில் குரு 3ஆம் இடம் நோக்கி செல்வதனால விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் இணையக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ள ஒருமித்த ஒரு கருத்துவானது நிலவும். பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாடகை வீட்டு தொல்லை இனி இருக்காதுங்க. நீங்களே சொந்த வீடு கட்டி அதில் குடிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. அதே நேரத்தில் பணவரவு பல வழியிலுமே வர தொடங்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மகிழ்ச்சியான சூழலானது இருக்கும். திருமண தடையாகலும் குழந்தைகள் தொழில் உத்தியோகத்திற்காக நீங்கள் இடம்பெயரலாம். தினமுமே சிவ கவசம் படிக்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்களா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரையில் சிறப்பாக நடைபெற்றது. இன்றைய நாளில் நீங்கள் பார்த்திங்களா வீட்டு பூஜை அறையில் சிவநாமத்தை உச்சரிப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செஞ்சு வீட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மனுக்கு படத்திற்கு நீங்கள் பூக்களை போட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வைத்து படைத்து வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் திருமணமாகாத நீண்ட நாளாக தவிக்கிறவங்களுக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்வதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் அனைத்துமே தீர்ந்து. அதே மாதிரி பார்த்திங்களா மே 1ஆம் தேதி பார்த்திங்களா சித்ரா பௌர்ணமி வருது. அன்றைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்தில் நீங்கள் செய்யலாலும் பரவாயில்ல. இந்த சித்ரா பௌர்ணமியானது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி. அதனால் அன்றைய நாளில் உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து படைத்து வழிபாடுகள் செய்யுங்க. நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். அதே நேரத்தில் கண்டிப்பாக மற்ற மாதங்களில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போனாலும் சரி போகலாலும் சரி, ஆனால் இந்த மாதமானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசை பௌர்ணமியாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவருமே போயிட்டு இறைவனோட அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்கு. சில இடங்களில் வேலை சுமையாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்களா சவாலாக கூட இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வர்றதுக்கான ஒரு காலகட்டமே சொல்லலாம். ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தலையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் நல்ல ஒரு லாபமும் அதிகமாக இருக்கும். தொழிலை மேம்படுத்த தகுந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே மறையும். மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் வாய்ப்புகள் எல்லாமே அமையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். வருமானம் புதிய வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு தள்ளி போகக்கூடிய ஒரு காலம் தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட உங்களுடைய விடாமுயற்சியால் எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய திறமை உடையவங்க தான். வியாபாரத்தில் மற்றும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். சில திட்டங்களை எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புமே அமையும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் தான். குடும்பத்தில் பார்த்திங்களா குதூகலம் அதிகரிக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். உறவினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். பணம் குடும்பத்திற்காக பணத்தை சேமிப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் இந்த டைமில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கை இறங்கி செய்யலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மேலுமே செவ்வாய் 11 இருக்கிறதுனால எதிரிகளோட சூழ்ச்சி உங்களையே வலையை முறியடித்து செல்வாக்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். ஸோ இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷப ராசி மகாலட்சுமி வழிபட வாழ்க்கையில் நிச்சயமாக வளம் ஏற்படும்.
கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, குருவோட பார்வை ஏற்படுவதனால உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலமாக தான் அமைஞ்சிருக்கு. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க போகுது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாப சனி செவ்வாயால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே ஒரு முடிவிற்கு வரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு வேலை நிரந்தரமாகிறதுக்கூடிய ஒரு சூழல்கள் அமைஞ்சிருக்கு. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரும். வரவேண்டிய பணமுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. அடுத்ததாக மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பொன் பொருள் சேரும். வியாபாரமே மற்றும் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும். வருமானம் அதிகரிக்கும். மொத்தத்தில் குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. ஆல் வாஸ் தேங்க்யூ.